ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு கமா கிரிப்டோ. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரெண்டு முக்கியமான காயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பினான்ஸ்ல லிஸ்ட் பண்ண போறாங்க. ஒன்று லிஸ்ட் பண்ணிட்டாங்க, லிஸ்ட் பண்ண போறாங்க அண்ட் ரொம்ப சீக்கிரமா லிஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ அந்த ரெண்டு காயின்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அண்ட் எவ்வளவு இம்பாக்ட் கொடுக்க போகுது அப்படின்றதாங்க இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ரெண்டு முக்கியமான காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸ்ல வந்து லிஸ்ட் பண்றாங்க. நான் ஏன் பினான்ஸ் லிஸ்டிங் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றேன் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் பினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லீடிங் லார்ஜஸ்ட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு காயின் உள்ள லிஸ்ட் பண்றாங்கன்னா ஆப்வியஸ்லி அவங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரணும், நல்ல ஒரு ட்ரேடிங் வால்யூம் இருக்க டோக்கன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் முக்கியமா பாத்தீங்கன்னா லெஜிட்டான டோக்கன்ஸ் அண்ட் ப்ராப்பர் டோக்கன்ஸ் மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பினான்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் நாட் ஒரு கம்பேரிசன் தான் நான் சொல்றேன். அப்புறம் பாத்தீங்கன்னா டோஜ் காயின் அண்ட் ஷிபா இனு மட்டும் தான் பாத்தீங்க அப்படின்னா பினான்ஸ்ல வந்து அபிஷியலா ட்ரேடிங் லிஸ்டா இருக்கு. பட் ஆனா எந்த மீம் காயின்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆகவே இல்லை. ஸோ இதுல இருந்தே தெரியல பினான்ஸ் வந்து எப்படி பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் வந்து வைஸா சூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பினான்ஸ் வந்து சூஸ் பண்றாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா லிஸ்டா, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா லேயர் 0. ஸோ இந்த லிஸ்டா டோக்கன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசா சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. ஸோ இந்த டோக்கன் பாத்தீங்கன்னா DWF லேப்ஸ் அப்படின்னு சொல்றவங்க பாத்தீங்கன்னா இந்த டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு நார்மல் பிளாக் செயின் டோக்கன், நம்ம யூஸ் பண்ற டோக்கன்ஸ் மாதிரி தான். ஸோ இந்த டோக்கன் பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா பினான்ஸ் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. லிஸ்ட் பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் 13% வந்து பாத்தீங்கன்னா அப் ஆயிருக்கு. இது ரொம்ப பெரிய அப் கிடையாது, பட் ஆனா ஒரு 13% ராலி கொடுத்துருக்கு. அண்ட் லிக்விடிட்டி அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த DWF லேப்ஸ் டீம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $10 million மதிப்பிலான லிஸ்டா டோக்கன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அதுல ஹையஸ்டா பாத்தீங்கன்னா $2 million மதிப்பிலான லிஸ்டா டோக்கன்ஸ் பாத்தீங்கன்னா பினான்ஸ்க்கும் கியூ காயின் அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $800K மதிப்பிலானது பாத்தீங்கன்னா மூவ் பண்ணிருக்காங்க. சோ இந்த லிஸ்டா டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது தெரியல. ஏன்னா இது நம்ம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணோம்னா இது எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாம உள்ள இந்த டோக்கன், எந்த ஒரு ஸ்பெஷல் கான்செப்டுமே பாத்தீங்கன்னா இந்த டோக்கன்ல கிடையாது. இது வந்து ஆஸ்யூல் ஒரு டோக்கன் மாதிரி தான். பட் நான் செகண்ட் சொல்ல போற டோக்கன் பாத்தீங்கன்னா லேயர் 0 ZRO அப்படின்னு சொல்ற டோக்கன் பாத்தீங்கன்னா June 20, அதாவது நம்மளுக்கு இன்னைக்கு மேபி இன்னொரு ஒரு 6 to 7 hours பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேடிங் டெபாசிட்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஆனா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா வித்ட்ராவல் வந்து பாத்தீங்கன்னா இந்த டோக்கன் ஓப்பன் ஆகும். ZRO லேயர் 0 அப்படின்னு டோக்கன். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய கான்செப்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோங்க. ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் பார்த்துருக்கோம். ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கோட எக்ஸாம்பிள் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா பிட்காயின். அண்ட் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இத்தரியம். ஸோ எப்படி ப்ரோ ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் அப்படின்னு சொல்றீங்கன்னா ஸோ மைனிங் மூலமா இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வேலை செய்றீங்க. ஸோ நீங்க வேலை செய்யறதுக்கான ப்ரூஃப்க்கு உங்களுக்கு வந்து ஊதியம் கிடைக்கிறது பிட்காயின் அதெல்லாம். ஸோ மைனிங் மூலமா. இத்தரியம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்ல இருந்து அவரோட ஃபவுண்டர் வந்து என்ன பண்ணா ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கா மாத்தினாரு. ஸோ இத்தரியம் நீங்க வந்து வச்சிருந்தீங்கன்னா இத்தரியம் வந்து ரிவார்ட்ஸ் கொடுக்கும். ஸோ அதான் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக். இந்த லேயர் 0 பாத்தீங்கன்னா ஒரு புது கான்செப்ட் உள்ள கொண்டு வராங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் டொனேஷன். ஸோ டொனேஷன் அடிப்படையில அதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வரதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் டொனேஷன் ZRO. ஸோ இந்த டோக்கன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கீயா வாட்ச் பண்ணும். ஏன்னா அவங்க புது கான்செப்ட்ல இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி பாத்தீங்கன்னா உள்ள கொண்டு வராங்க. ஸோ நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்கிறது நான் சொன்ன மாதிரி ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் இருக்கு, ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் இருக்கு, பட் ப்ரூஃப் ஆஃப் டொனேஷன்ன்றது ஒரு புது கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் மூலமா லான்ச் ஆகிற டோக்கன் தான் இது. அண்ட் முக்கியமா இந்த டோக்கன் வந்து கண்டிப்பா ஒரு புது ரேலியை, நல்ல ஒரு ரேலியை எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா பினான்ஸ் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம். அண்ட் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் ஹவ் திஸ் காயின் பெர்ஃபார்ம்ஸ். ஸோ ஒரு கீ கன்னோட்டோட பாத்தீங்கன்னா இந்த காயின் பத்தி வாட்ச் பண்ணணும். ஏன்னா புது ப்ரூஃப் ஆஃப் டொனேஷன் அப்படின்ற டாபிக்கோட வருது. ஸோ இந்த ரெண்டு காயின்ஸ் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பினான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா புதுசா லிஸ்ட் ஆக போகுது. ஸோ திஸ் நியூஸ் தட் வி வாண்ட் டு ஷேர் வித் யூ கைஸ் டுடே. ஸோ மறக்காம கமா கிரிப்டோ சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தட் யூ கெட் டு நோ மோர் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் அபவுட் கிரிப்டோ கரன்சி டெய்லி. தேங்க்யூ.